வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 25ஆம் தேதி 12வது மாதம் 2024. நமக்கு புதன்கிழமை 50-50 ட்ரா நடைபெறுது. 122வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு சிறிசக்தி ட்ராவுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 098ன்னு நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 0, பி போர்டு 9 போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம போர்டு நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் நமக்கு 9 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் நம்ம 6, 4 கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்தது 8. நம்ம 8ங்கிறத பி போர்டு எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா அது சி போர்டில் வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 0வும் பி போர்டில் 9ம் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா பாட்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம பாட்ஸில் 094 பாட்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். அதாவது 098 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. சி போர்டு 4க்கு பார்த்தா 8 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். நமக்கு 094 பாட்ஸுன்னு எடுத்திருந்தோம். வந்தது 098. டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததில் 9ஆம் நம்பர் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு 3, 9ன்னு கொடுத்துருந்தோம். இதில் 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டிலே பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா பி போர்டில் 9ங்கிறது நமக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சொன்ன மாதிரியே பி போர்டில் 9ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபார்முலா வீடியோ 3 வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தேடில் 9, 4ன்னு சொல்லி கிடச்சிருந்துச்சி. நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த மெத்தேடில் இன்னொரு மெத்தேடில் பார்த்திங்கன்னா 071ன்னு வந்துருந்துச்சு. இந்த மெத்தேடில் நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த மெத்தேடில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில்ல. 0வும் 9ம் நமக்கு ஃபார்முலா மெத்தேடில் கொடுத்ததுலேயும் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது நம்ம புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 25ஆம் தேதி நடைபெறுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ட்ரா தான் புதன்கிழமை நடைபெறுது. இந்த புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே தான் நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டில் நமக்கு 0 வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 0வுக்கு ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0வுக்கு 9 ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 5 ஏ போர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 0வுக்கு 5 வரணும், இல்லாட்டி 9 வரணும். பி போர்டில் ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கு. 9க்கு நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 2 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி பி போர்டில் நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0வும் நல்ல நம்பர் தான். 2, 0. நம்ம சி போர்டில் என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கையில் 8 வந்திருக்கு. சி போர்டில் 8க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக சி போர்டில் 8க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
எல்லாருமே சி போர்டு 4ங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். வேறு நம்பர் சி போர்டு வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான் பார்த்திங்கன்னா. ஏ போர்டில் 9 5ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 2ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்து 4ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி மட்டுமே தான் கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பர்ஸுமே கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக வந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நமக்கு 5 எடுத்திருக்கோம். சரிங்களா, 5 வரணும், இல்லாட்டி 3 வர்றதுக்கு ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் ஆல் போர்டு எடுத்துக்காங்க. நல்ல நம்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்பர் வந்து 10,000% ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். 2 நம்பர் தான் ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்கான நம்பர். எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 5ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் வைக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்திங்கன்னா. ஆல் போர்டு வந்து 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3ஆம் நம்பரும் பெண்டிங்கில் தான் நமக்கு இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸாக பெண்டிங் நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி சில நம்பர்ஸை வந்து பாட்ஸ் நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 417 பாட்ஸில் வந்து 417 935 அதிகமான நம்பர் நம்ம கொடுக்க விரும்பலை. பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 935 417 இதை வந்து பாட்ஸில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். பாட்ஸு நம்பரில் இந்த 2 நம்பர் தான் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. நல்ல நம்பர் தான் பார்த்திங்கன்னா. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே தான் ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி இங்கே வந்து நான் கெஸ்ஸிங்காக ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். நமக்கு ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா 287ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 287 559 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 559 534 534 905 உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 905 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்துக்கிருக்கோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுக்குற இந்த 8 நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நமக்கு மீண்டும் ஏ போர்டில் 0 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்படி 0 மீண்டும் வந்துச்சுன்னா 016 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 016 ஏ போர்டில் 9 வந்து பி போர்டில் 3 வந்துச்சுன்னா சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 6 வந்துச்சுன்னா 936 509 509 474 டபுள்ஸாக வந்துச்சுன்னா 474லாம் நல்ல ஒரு நம்பர் தான். 474 நல்ல ஒரு நம்பர். எல்லாருமே வந்து ஒரு செட்டு வைக்கலாம். 509 936 016 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு
என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி உங்களுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 8 நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேட்லையும் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி மட்டும் வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 57 93 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் வந்து 35 46 46 27 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். 93 57 35 16 46 27 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்காண்டி மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 6 நம்பர்ஸுமே ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். அதாவது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே இங்கே வந்து நான் கொடுக்குறேன். எல்லாருமே கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். கெஸ்ஸிங்காக மட்டும்தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி சில நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்காண்டியே ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 92 86 51 07 29 35 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. நம்ம கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. கேஎலும் டியரும் ரெகுலர் புக்கிங் இருக்குது. ரெகுலராக வந்து கேஎலும் டியரும் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். லைவ் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். டியர் கேமு ஒரு நாளைக்கு 3 ஷோ நடக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கேஎலும் வந்து ரெகுலராக வந்து புக்கிங் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது, பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.